இது நம்ம ஊர் செய்தி. திருச்சி மாவட்டத்தின் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும், உங்கள் பகுதியின் ஒவ்வொரு குரலையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் தி நியூஸ் தமிழ். சமயபுரம் லாட்ஜில் கர்நாடக பக்தர் திடீர் சாவு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், வயது 76. இவர் தனது இரண்டாவது மனைவி விஜயலட்சுமி, வயது 57, அவருடன் திருச்சி வந்தார். பின்னர் சமயபுரம் மாரியம்மன் தரிசிப்பதற்காக கணவன் மனைவி 2 பேரும் அங்குள்ள ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். பின்னர் அதிகாலை எழுந்து விஜயலட்சுமி கோவிலுக்கு செல்ல ஆயத்தமானார். ஆனால் ஜெயக்குமார் வெகு நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. அவரை தட்டி எழுப்ப முயன்ற போது எந்த பேச்சு மூச்சும் இல்லை. அதிர்ச்சி அடைந்த விஜயலட்சுமி உடனடியாக கணவரை மீட்டு அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இரவு மாரடைப்பால் அவர் இறந்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தி நியூஸ் தமிழ் செய்திக்காக நான் உங்கள் மரியா வின்சன். திருச்சியில் நகையை அடமானம் பெற்றுக்கொண்டு திரும்ப தராமல் மோசடி, வாலிபர் கைது. திருச்சி எடமலைப்பட்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரது மனைவி சுமதி, வயது 40. இவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது பிள்ளைகளின் கல்வி செலவிற்காக தனது 2.25 பவுன் மதிப்புள்ள தங்க நகைகளை கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள அரசு வங்கியில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடியை சேர்ந்த வசந்தராஜ், வயது 32 என்பவரது வங்கி கணக்கு வாயிலாக அடமானம் வைத்தனர். தொடர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டு நகையை மீட்க ரூபாய் 43,000 அந்த வங்கியின் கணக்கு வைத்துள்ள வசந்தராஜிடம் கொடுத்தனர். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட வசந்தராஜ் இது நாள் வரை நகையை திரும்ப ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் வழக்கு பதிந்து வசந்தராஜை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தி நியூஸ் தமிழ் செய்திக்காக நான் உங்கள் மரியா வின்சன். திருச்சியில் பரபரப்பு, மாணவனை கத்தியால் குத்திய வாலிபர் கைது. தில்லைநகர் போலீசார் விசாரணை. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மேலமாத்தூர் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார், வயது 20. இவர் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு பயின்று வருகிறார். பகுதி நேரமாக தள்ளுவண்டி கடையில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் சதீஷ்குமார் கல்லூரி முடித்துவிட்டு வேலைக்காக தில்லைநகர் அருகே தனது தள்ளுவண்டியை நிறுத்தி இருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு வாலிபர் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுவிட்டு அவரிடம் பணம் கொடுக்காமல் தகராறு செய்தார். இது குறித்து சதீஷ்குமார் கேட்கவே அவரை அந்த வாலிபர் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். காயமடைந்த சதீஷ்குமார் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிந்து பாலக்கரை எடத்தெருவைச் சேர்ந்த ஹரிஹரன், வயது 22 என்ற வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உள்ளூர் செய்திகளை தெரிந்து கொள்ள தி நியூஸ் தமிழ் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். திருச்சியில் தனியார் நிறுவன ஊழியர் திடீர் மாயம்.
திருச்சி மாவட்டம் உத்தரசநல்லூர் தமிழக நகரைச் சேர்ந்தவர் உமா சித்ரா, வயது 40. இவரது கணவர் நித்திரம்பாக்கம் விஜயகுமார், வயது 41. இவர் மலேசியாவில் உள்ள ஒரு சரக்கு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் விஜயகுமார் மலேசியாவில் இருந்து சென்னை வந்தார். தொடர்ந்து அவரது மனைவியை தொடர்பு கொண்டு கடனை அடைத்துவிட்டு வீட்டிற்கு வருவதாக தெரிவித்தார். இதை அடுத்து நேற்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே வந்த விஜயகுமார் தனது மனைவியிடம் தான் திருச்சி வந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் வீடு திரும்பவில்லை, எங்கு தேடியும் அவர் குறித்த தகவல் கிடைக்கவில்லை. இது குறித்து செஷன்ஸ் கோர்ட் போலீசார் வழக்கு பதிந்து விஜயகுமாரை தேடி வருகின்றனர். திருச்சியில் சோகம். மின்சாரம் பாய்ந்து தனியார் நிறுவன ஊழியர் சாவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை காந்தி நகரைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது மகன் முகேஷ்குமார், வயது 18. இவர் கருமண்டபம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 21 நாட்களாக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் அவர் தங்கி இருந்த அறையில் அவர் நேற்று இருந்தார். அப்போது திடீரென வித்தியாசமான சத்தம் கேட்டது. உடனடியாக சக ஊழியர்கள் அவரது அறைக்கு சென்று பார்த்தனர். அப்போது அங்க முகேஷ்குமார் மின்சார பெட்டியில் கை வைத்த போது மின்சாரம் பாய்ந்து மயங்கியது. உடனடியாக அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு டாக்டர்கள் முகேஷ்குமார் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தி நியூஸ் தமிழ் செய்திக்காக நான் உங்கள் மரியா வின்சன். திருச்சியில் பரிதாபம். பாதிரியார் பயிற்சி பெற்ற வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருச்சியில் பாதிரியாராக பணியாற்ற பயிற்சி பெற்று வந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் பிரபாகரன், வயது 29. இவர் KK நகர் பகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பாதிரியாராக பணியாற்ற விரும்பி வந்தார். இந்த நிலையில் அவர் பல்வேறு மாநில தலைநகரங்களில், அதாவது கொல்கத்தா, பெங்களூர் போன்ற நகரங்களில் பயிற்சி மேற்கொண்டார். இந்த நிலையில் நேற்று ஜஸ்டின் பிரபாகர் பெங்களூருவில் இருந்து உடல் பரிசோதனை செய்து கொண்டு திருச்சி வந்தார். அப்போது முதல் அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜஸ்டின் பிரபாகர் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தி நியூஸ் தமிழ் செய்திக்காக நான் உங்கள் மரியா வின்சன். இது நம்ம ஊர் செய்தி. திருச்சி மாவட்டத்தின் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும், உங்கள் பகுதியின் ஒவ்வொரு குரலையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் தி நியூஸ் தமிழ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது உங்கள் தி நியூஸ் தமிழ். தொடர்புக்கு 7871361977.